மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல அதிமுகவோட முதற்கட்ட தேர்தல் அறிக்கை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் பத்தி பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா இது ஒரு கட்சியே கிடையாது, இந்த கட்சியில இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டே கிடையாது, இந்த கட்சிக்கு கொள்கைனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்கள் இருக்கும் போதும் பாஜக ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தாவேகாவுக்கு கொடுக்குறாங்க, அதை எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தாவேகாக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பத்தியும் அந்த பிரச்சனையுமே கவனிக்கப்பட வேண்டியிருக்கு. ஆனா அது வெளியே தெரியாம இருக்கு. சோ அதை பத்தி வந்து விரிவாக பார்க்க போறோம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 19ஆம் தேதி மறுபடியும் சிபிஐ விசாரணைக்காக விஜய வர சொல்லி சம்மன் அனுப்பியிருந்திருக்காங்க. இந்த அடுத்த கட்ட விசாரணை வந்து நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 20ஆம் தேதி அதாவது மேல்முறையீட்டு மனுவுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. தாவேகா சார்பில் இருந்து படக்குழு சார்பில் இருந்து போயிருந்தாங்க. ஆனா இந்த விசாரணையெல்லாம் நாங்க வந்து பார்க்க மாட்டோம், ஆல்ரெடி ஹைகோர்ட்ல வந்து இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது நாங்க எப்படி விசாரிக்க முடியும், ஜனநாயகம்லாம் ஒரு படமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, இதெல்லாம் நாங்க ஏன் விசாரிக்கணும், நீங்க வந்து ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. சோ அந்த விசாரணை வந்து 20ஆம் தேதி மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வருது. அதாவது ஜனநாயகன் சென்சார் குறித்த சிக்கல் விசாரணை வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தராங்க. சோ இந்த மூணு விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மூணு விஷயத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கலாமா? பாஜக தாவேகாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தாவேகா தான் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுக தான் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தாவேகாவுக்கு ஓட்டுகளே வராது. குறிப்பா பார்த்தோம்னா அங்க இருக்கவங்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது, அவங்க ஓட்டுரிமை வாங்குறதுக்கே 31 வந்துரும். சோ 31ல தான் விஜய்க்கு வந்து அந்த தேர்தலில் வந்து அவர் ஒரு முனை போட்டியா வருவாரு, இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்து மதிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சிக்கப்பட்டாலுமே பாஜக இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நாலா பக்கமும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சென்சார் போர்டுல இருந்து, இன்னொரு பக்கம் ஐடில இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் பாஜக நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த ஜனநாயகன் படம், இந்த படத்துக்கு வந்து டிசம்பர் 18ஆம் தேதி சென்சாருக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. டிசம்பர் 22ஆம் தேதி சென்சார்க்குள்ள இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும், யூஏ கொடுக்கணுமா, இல்லைன்னா ஏ சர்டிபிகேட் கொடுக்கணுமா, இல்லை யூ கொடுக்கணுமா, இல்லை இவங்களுக்கு கொடுக்கவே கூடாதா, ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகக்கூடாதா, எல்லாத்தையுமே முடிவு செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா சிபிஎஃப்சி அப்படிங்கிறது பாஜகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. திரைப்படத்துறைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாத ஒரு ஆட்கள் தான் உள்ள இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏற்கனவே டிசம்பர் 22ஆம் தேதியை பார்த்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இருந்துமே அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு எப்போ வருகை தராங்களோ அப்ப கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு வந்து யூஏ சர்டிபிகேட் தரமாட்டோம், நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறோம், எனக்கு வந்து என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்றாங்க. சோ அதே நேரத்துல தான் சிபிஐ சம்மனுமே வருது. செப்டம்பர் மாசம் நடந்த ஒரு சம்பவத்துக்கு இவ்வளவு நாள் விசாரணை போயிட்டு இருந்தது. முன்னாடியே விஜய் வந்து அழைக்கப்படுவார், விஜய் தான் முக்கியமான குற்றவாளி, அவருக்காக தானே அந்த கூட்டம் கூடிச்சு அப்படிங்கிற நிறைய கருத்து இருந்தாலுமே இத்தனை நாள் அழைக்கப்படாம அமித்ஷா தமிழகத்துக்கு வருகை தரும்போது கரெக்டா விஜய்க்கு வந்து சிபிஐ சம்மனுமே வருது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சென்சார் போர்டுமே ஜனவரி 5ஆம் தேதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்துல ராணுவம் குறித்த காட்சிகள் இருக்கு, அமரன் படத்துலயுமே ராணுவம் குறித்த காட்சிகள் இருக்கும், ஆனா அவங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா என்ஓசி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா சென்சார் போர்டுக்கு வராங்க. ஆனா ஜனநாயகன் படம் அதுல நடிச்ச விஜய் அவர்கள் வந்து 30 வருஷமா சினிமா துறையில இருக்கிறாரு, 33 வருஷமா இருக்காரு, 30 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. எச் வினோத் அவர்கள் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி நிறைய சென்சார் சர்டிபிகேட் வாங்கி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும். இருந்தாலுமே தேர்தல் நேரத்துல ஒரு கலவரத்தை உண்டாக்கணும், ஒரு சிம்பத்தியை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், பாத்தீங்களா எங்களை சுத்தி சுத்தி வளைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும். அதை வச்சு நம்ம ஜனநாயகன் படத்தையும் வெளியிட்டு தேர்தல் நேரத்துல நம்ம வந்து கேம்பெயினே செய்யாம நம்ம வீட்டுல இருந்தபடி, அதாவது சொன்னாங்கல்ல எங்க தலைவர் வந்து வீட்டுல இருந்தே ஜெயிப்பாருன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வீட்டுல இருந்தபடியே நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவங்களுமே வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் தெரிந்துமே என்ஓசி வாங்காம ஃபர்ஸ்ட் சிபிஐசி போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ஓசி வாங்குகன்னு அனுப்பி வச்சு அது ஒரு பிரச்சனையா மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. சோ அந்த பிரச்சனையிலுமே சென்சார் போர்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ஓசி வாங்கிட்டு வாங்க, இது வந்து ராணுவம் குறித்த காட்சிகள் இருக்கு, யூஏ கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து இதை மறுபரிசீலனை பண்ணணும், இதை வந்து ரிமைசிங் கமிட்டிக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க. இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, பாஜக
பாஜக இவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப நீதிமன்றத்துக்கு போறாங்க, நீதிமன்றத்துல யார் இவங்களுக்கு வழக்கறிஞரா ஆஜராகிறாங்க, சென்சார் போர்டுக்கு வழக்கறிஞரா யார் ஆஜராகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோடி அரசோட அரசு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த அரசு வழக்கறிஞர் அப்படின்னா பிரதானமானவர், அதுலயுமே முதன்மையானவர் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய வழக்குகள்லாம் விசாரிக்கக்கூடியவர், இடி வழக்கா இருக்கட்டும், சிபிஐ வழக்கா இருக்கட்டும், என்ஐஏ வழக்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய துஷார் மேத்தா இவரை தான் வந்துட்டு இந்த ஜனகேசரிக்கு ஒரு வழக்கறிஞரா ஆஜராகிறாங்க. ஏற்கனவே தெலுங்கு ரிலீஸ் ஆன ஒரு படத்தை ரீமேக் எடுத்து வச்சிருக்கதா வந்து டைரக்டரே சொல்றாரு. ஸோ அந்த ரீமேக் படத்துல ஒரு சில அரசியல் டயலாக்ஸ் மட்டுமே வச்சிருக்காங்க. அந்த டயலாக்ஸ்க்காக மட்டுமே இவ்வளவு பெரிய வழக்கறிஞரை சிபிஎஃப்சிக்கு இறக்கணுமா? மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் துஷார் மேத்தாவை இந்த வழக்குல இறக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கு பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறது தான் நம்ம இங்க நோட் பண்ணணும். சோ அந்த அளவுக்கு பாஜக தாவேக்காவை உள்ள இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அப்படின்னா தாவேக்காவை உருவாக்குனதே பாஜக அப்படின்னு நம்ம ஒரு கோணத்துல பார்த்தாலுமே அவங்க தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அவங்க வேற நாங்க வேற, பாத்தீங்களா நாங்க உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறோம் அவங்க சொல்றதும், இவங்க பாத்தீங்களா இவங்க எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு இவங்க சொல்றதும், எப்படியோ ஒரு பக்கமா சிறுபான்மை வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாலுமே தாவேக்காவுக்கு ஓட்டே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே எங்க போய் முடியும் அப்படின்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வழக்குகள் பாஜகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இது நம்ம வந்து பாமகவுல இருந்து அதிமுகவுல இருந்து அமமுக வரைக்கும் எல்லாருமே பார்த்திருக்கோம். அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவங்க எல்லாரோட குடுமையுமே பாஜக கையில இருந்துட்டே இருக்கும். என்னதான் அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமா காலையே படுத்து விழுந்தாலுமே இவங்க என்னைக்கா இருந்தாலும் பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்கள பத்தின ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பாஜக பிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ இந்த சிபிஐ கரூர் சம்பவமும் இந்த ஜனநாயகன் வழக்கையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 2026 தேர்தல் முடிகிற வரைக்குமே ஜனநாயகன் அவங்க விட போறதா இல்ல. சோ அவங்க விட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கறிஞர் துஷார் மேத்தாவையே இந்த வழக்குல வந்து இறக்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய வழக்கறிஞரை இறக்கி ஒரு கேசரியை கிண்டணும் அப்படின்னா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம எந்த ஒரு அதாவது எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம அவங்க வந்து செய்ய மாட்டாங்க இல்லையா. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகன் வெளியாக கூடாது, வெளியாகிடுச்சு அப்படின்னா தனியா போகிறதுக்கு நான் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய எதுவுமே இல்லாம என் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, முட்டாள் கூட்டம், தற்கொலை கூட்டங்கள், நான் நடிச்ச படத்தை பார்த்துட்டு நான் இப்படிதான் அப்படின்னு நம்பி என் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அதே படத்தை வச்சு நான் வந்து ரொம்ப நல்லவன், நீங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேம்பெயினே பண்ணாம என்னால வின் பண்ண முடியும், உங்களோட ஆதரவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுவாரு. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த 2026 தேர்தல் முடிகிற வரைக்கும் ஜனநாயகனை வெளியிடக்கூடாது. இன்னொரு பக்கம் என்னன்னா அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல் எல்லாமே வேணும் இல்லையா. இப்ப எப்படி எடப்பாடியை லாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் எப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம டிடிவி தினகரன் எப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி எல்லா தேர்தலையுமே என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சிபிஐ வழக்கு. சோ 2 வழக்கையுமே அவங்க இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி இல்ல. இது இல்லாம சோ தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல ஜனநாயகன் வெளியாகாது. அதுக்கு முன்னாடியே வெளியாகணும் அப்படின்னா அதுக்கு பாஜகவும் விட மாட்டாங்க. சோ இந்த நிலைமையில தான் தாவேக்கா வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த கேப்புக்குள்ளேயே வந்துட்டு சாருக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனும் தேவைப்பட்டிருக்கு. சோ எனக்கு பொங்கல் லீவும் அப்படின்னு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டு சிபிஐ விசாரணையில இருந்து லீவ் எடுத்துட்டு, இந்த மாதிரி லீவ் எல்லாம் சிபிஐ வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் ஏதோ சாஃப்ட் கார்னர்ல பொங்கல் லீவ்ல கொடுத்துருக்காங்க. விஜய் பொங்கல் லீவ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டாடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அதை பத்தின எந்த ஒரு செய்தியுமே வெளி வரல. பட் ஆனா இதுல நம்ம என்ன நோட் பண்ணோம்னா பொங்கல் வாழ்த்து மட்டும் வெளியாகி இருந்தது. நீங்க நல்லா பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த பொங்கல் வாழ்த்து கரெக்டா 8 மணிக்கு வெளியாகி இருக்கும். இதுக்கு முன்னாடி டிசம்பர் வாழ்த்து கரெக்டா 8 மணிக்கு வெளியாகி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வந்திருக்கா அப்படின்னா அது வந்து அன்னையர் தினம், அதுக்குமே வந்து 8 மணிக்கு வெளியாகி இருந்திருக்கும். இதே அவங்க கொள்கை தலைவர்களோட பிறந்த நாளா இருக்கட்டும், இறந்த நாளா இருக்கட்டும், அதுக்கு ஒரு இரங்கல் செய்தி தெரிவிக்கிறாரு அப்படின்னா அது வந்து கரெக்டா 10 மணிக்கு வெளியாகி இருக்கும். இப்படி இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே ஷெட்யூல் போட்டு தான் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு. கரெக்டா 8:1, 8:2, 8:3 அப்படிலாம் கிடையாது. 8 மணிக்கு ஷார்ப்பா அந்த போஸ்ட் வந்து வெளியாகி இருக்கும். இப்படி ஷெட்யூல் போட்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க விஜயனா கிட்டதான் அண்ணா எழுந்துருங்கண்ணா, பேசுங்கண்ணா, இப்பவாது பேசுங்கண்ணா, பாஜக வந்து நம்மளை சுத்தி சுத்தி முடக்குதுண்ணா, இப்பவாது நம்ம கொள்கை எதிரிக்கு எதிராக பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோட தொண்டர்கள் வேற ரொம்ப பூரிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. ஷெட்யூல் போட்டுட்டு தூங்குறவர்கிட்ட போய் இவங்க பூரிச்சு எழுந்து எந்த ஒரு வேலையும் ஆக போறது இல்ல, அது வேற விஷயம். இப்படி பொங்கல் லீவை வாங்கிட்டு வந்து சார் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பிரச்சார குழு ஒன்ன வந்து அறிவிச்சிருக்காரு. அந்த பிரச்சார குழுவுல 50 வருஷம் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன்
அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இவர் வந்து ஒரு அரசியல் அரிச்சந்திரன், இவரு அரிச்சுவடி, இவருக்கு அரசியல் பத்தி எல்லாமே தெரியும், அப்படி கரைச்சு குடிச்சிருக்காரு, எங்க தாவிகாவுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா தாவிகாவை தூக்கி நிறுத்திடுவாரு அப்படின்னாங்க. ஆனா கடைசியில அவரையே தூக்கி நிறுத்தாம 3வது இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அந்த பிரச்சார குழு அப்படிங்கிறதுக்கு தலைவரை புஷி ஆனந்த போட்டுட்டு அதுக்கு கீழே ஆதவ் அர்ஜுனா அவர்களை போட்டிருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு, அதை வச்சு ஏதாவது பிரச்சாரம் பண்ணுவாருன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறமா திரு செங்கோட்டையன் அவர்களை போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, பேசணும், நான் ஒரு திராவிட பேச்சாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, தாவிகாவுக்குள்ள போட என்ன தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடு போறாங்க, பிரச்சார குழுவோட லீடராகவே நான் தான் இருக்க போறேன், தேர்தல் பிரச்சாரங்கள் தாவிகாவுக்கு எல்லாம் நான் செஞ்சு விஜயை நான் முதலமைச்சர் ஆக்குவேன், அதுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு. ஸோ அவரோட பேரு இந்த லிஸ்ட்லயே இல்ல. ஆக்சுவலா எதுக்காக வந்த அப்படிங்கிறதையே மறந்து சமையல்காரனாவே மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத மறந்து முழு தற்குறியா மாதிரி பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சார குழுவுல வந்து அவரோட பேரே இணைக்கப்படல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. நம்மளோட மதிமுகமுக்கு வந்த ஒரு பேட்டியில வந்த ஒரு கெஸ்ட் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இது வந்து பிரச்சார குழு கிடையாது, இது ஒரு கலெக்ஷன் குழு, அதனாலதான் நாஞ்சில் சம்பத்தோட பேரை வந்து இணைக்கல. ஏன்னா இவரே வந்து ஒரு 5000 ரூபாய்க்காக நான் எங்க போய் பேட்டி தருவேன், இல்லைன்னா ஒரு 5000 ரூபாய்க்காக வந்து நான் எந்த கட்சிக்கு வேணா தாவுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கிட்ட போய் நீ வந்து 500 கோடி இந்த தேர்தலை வந்து நீ சம்பாதிச்சு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா அவர் எங்க போவாரு? சோ இந்த மாதிரியான டேலண்ட் எல்லாமே தாவேக்காவோட பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கு. எங்கெங்க காசு எடுக்கணும், யாருக்கிட்ட காசு வாங்கணும், யாரை வந்து வேட்பாளரா போடணும், யாருக்கிட்ட எவ்வளவு இருக்கு, எல்லா டீட்டெயிலுமே பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கு. ஏன்னா அதனாலதான் அவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு. சோ அதனால அவரோட தலைமையில வந்து போட்டிருக்க இது வந்து பிரச்சார குழு கிடையாது, ஒரு கலெக்ஷன் குழு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் அதிமுக சார்பில் இருந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மகளிருக்கு. இந்த 1000 ரூபாய்னால நம்ம தமிழகத்தோட நிதி சுமை வந்து அதிகமாயிட்டு, கடன் சுமை வந்து அதிகமாயிட்டு, இந்தியாவிலேயே கடன் சுமை அதிகமா இருக்கக்கூடிய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தலைக்கு இது இல்ல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி 1000 ரூபாய் கிடையாது, நான் வந்து வீட்டு தோறும் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கொரோனா டைம்ல ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி. என்னன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கிடையாது, எல்லாரும் ஆல் பாஸ், நீங்க வந்து எக்ஸாமே எழுத வேண்டாம், எழுதினா போதும், நீங்க எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு, மாணவர்களோட வாக்குகளை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அதே மாதிரி இப்போ திமுக அரசு பெண்களோட வாக்குகளை கவர் பண்றாங்களா, சரி அப்ப நான் வந்து ஆண்களோட வாக்குகளை கவர் பண்றேன், பாலா சரக்கா அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்குமே வந்து இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்துருக்கீங்களா, நான் வந்து ஆண்களுக்கு இலவச பயணம் கொடுப்பேன். ஏன்னா ஆண்கள் எல்லாமே ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறாங்க, இன்னும் பெண்கள் சொல்லி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களோட வாக்குகளை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இதுக்கு ஒட்டுமொத்தமா அரசு பேருந்து இலவச பயணம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி பெண்களுக்கு திருநங்கைகளுக்கு இலவசமா இருக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னீங்கன்னா யாருக்கு தாண்டா அந்த அரசு பஸ்ல காசு வாங்குவீங்க? சோ அதை வந்து இலவச பயணம்னு அறிவிச்சிருக்கலாம். இன்னொரு 3வது திட்டமா 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. இதுக்கு இப்போ ரீசெண்டா சமீபத்துல கூட காந்தியோட பேரை கூட மாற்றிருந்தாங்க. சோ அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாற்றுவாராமா. ஆல்ரெடி மோடி அரசே அதை தான் சொல்லியிருக்காங்க, இது வந்து 100 நாள் இருந்தது 150 மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 150 நாளுக்கான சம்பளம் கொடுப்பாங்களா? 100 நாள் செஞ்ச வேலைக்கான சம்பளத்தை 150 நாள் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலைவரும் அதையே வந்து ஃபாலோ பண்ணி அவரோட தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காரு. அடுத்ததான் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியம். எதுக்காக 25,000 ரூபாய் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கூட்டியோ இல்லைன்னா வாகனம், இருசக்கர வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அம்மா இருக்கும்போது இருந்த ஒரு திட்டம் தான் இவர் வந்து மறுபடியும் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே வீடு இல்லாதவர்களுக்கு இடத்தோட வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இப்போ இங்க என்ன கேள்வி அப்படின்னா, அறிவிப்புல நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, நமக்கு நல்லது செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ என்னன்னா திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே இங்க வந்து தமிழகம் வந்து கடன் சுமையில இருக்கு, நமக்கு வந்து நிதி இல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சதே எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்களால மட்டும் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு திமுக வந்த உடனே உங்களால கொடுக்க முடியாது, உங்களால செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டவங்களுமே இதே எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தான். சோ இப்போ வந்து இவங்களால எப்படி இதை கொடுக்க முடியும்?
கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே இவங்க வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சோ போற போக்குல சொல்லி விடுறது தானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களா இந்த தேர்தல் வாக்குறுதி. பொறுத்து இருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.